வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்தது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. திராவிட பிள்ளைகளை கையேந்த செய்யவே தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இல்லை என புலம்பிக் கொண்டிருப்பதாக விமர்சனம். கலைஞர் உதவித்தொகை என்ன அவங்க அப்பா சொத்து, கலைஞர் கை காசு எடுத்து கொடுத்துட்டாங்க. புரட்சி பெண் கையேந்திட்டாலே வறட்சி பெண்றா, அவன் புரட்சி பெண். தமிழ் மகன் ஏண்டா திராவிட மாடல், ஏண்டா திராவிட மகன்? நீ சரியான மக்கள் அந்த திராவிட மகன் தான் சொல்லுவோம். கையேந்த வைக்கிறதுக்கு மட்டும் ஏண்டா தமிழ் மகன் சொல்ற? டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. அரசியல் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரை. டெல்லியில் கடந்த சில நாட்களாக வன்முறை நிகழ்வுகள் மிகவும் வெளிப்படையாக நடைபெறுவதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. பாஜகவில் இணைய வேண்டும் என பகிரங்கமாக மிரட்டல் விடுப்பதாகவும் விமர்சனம். டெல்லி ஜங்புரா சட்டப்பேரவை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பிரியங்கா காந்தி சாலையோர கடைக்காரர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை. கருணாநிதி நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர்பாபு, எம்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. நாம் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று லட்சிய பயணத்தில் வெல்வோம், பாடுபடுவோம் எனவும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை. ஈசிஆர் வழக்கில் திமுக அரசின் அழுத்தம் காரணமாகவே போலீசார் தவறான தகவல்களை முன்வைப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார். இந்த விவகாரத்தை மூடி மறைப்பதற்காக திரைப்பட வசனம் எழுதப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி மத்திய அரசு எதுவும் சொல்லவில்லை. மத்திய பட்ஜெட்டில் திருக்குறளை தவிர தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லை எனவும் கனிமொழி விளாசல். சிஏஏ, புது சிவில் சட்டம் உள்ளிட்டவை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க எந்த தீர்வும் குடியரசுத் தலைவர் உரையில் இல்லை. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
இந்தியாவில் சமூக பதற்றம் அதிகரித்து வருவதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. நாட்டில் உற்பத்தியை சரி செய்வதில் தோல்வியடைந்து விட்டோம் எனவும் விமர்சனம். கும்பமேளாவில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தொடர் முழக்கம். கும்பமேளா கூட்ட நெரிசல் மற்றும் விபத்து குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கை நிராகரிப்பு. மாநிலங்களவையிலிருந்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. கூடுதல் நிதி வேண்டுமெனில் கேரளாவை பின்தங்கிய மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்ற மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியனின் கருத்துக்கு கடும் கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் கேரளாவை சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். டெல்லியில் 9ஆம் வகுப்புக்கு பிறகு மாணவர்கள் கல்வி பயில முடிவதில்லை என பிரதமர் நரேந்திர மோடி புகார். மாணவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போது பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பிப்ரவரி 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை திரும்ப பெற உத்தரவிட முடியாது. ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. தமிழ்நாடு 3வது காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2 நாள் மாநாட்டில் சுற்றுச்சூழல் விருதுகளை வழங்குவதுடன் புதிய திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். ஜகபர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு சிபிசிஐடி காவல். 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க புதுக்கோட்டை நீதிமன்றம் அனுமதி. தன்னை கொலை செய்யவே தனது அலுவலகத்தில் தீ விபத்து நடத்தப்பட்டதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்த விவகாரம். தீ விபத்தில் சதித்திட்டம் இல்லை என டிஜிபி அலுவலகம் விளக்கம். ஏடிஜிபி கல்பனா நாயக் கூறியது போல் பணி நியமனங்களில் குளறுபடி இல்லை என தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் விளக்கம். பட்டியலில் நிகழ்ந்த சில தவறுகள் நீதிமன்ற உத்தரவுக்கு பின் சரி செய்யப்பட்டதாக அறிக்கை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான மறு ஆய்வு வழக்கு. இறுதி விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறார் என தெரியவில்லை. பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. முதலமைச்சர் பதவியா திமுகவின் வீழ்ச்சியா எது பெரிது? எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் முடிவு செய்ய வேண்டுமென டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தமிழக அறநிலையத்துறை பராமரிப்பில் உள்ள கோயில்களில் நடைபெற்ற சமபந்தி விருந்து விழா. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் நிகழ்ச்சியில் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து வரும் 8ஆம் தேதி திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என திமுக தலைமை அறிவிப்பு. கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் விண்ணப்பம் மீது 6 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும்.
சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை இந்து மக்களுக்கு சொந்தமானது என பாஜக மூத்த தலைவர் ராஜா திட்டவட்டம். திருப்பரங்குன்றம் வாருங்கள் என அழைத்தால் கைது செய்வீர்களா என்றும் காவல்துறைக்கு கேள்வி. மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்த வாகனத்தை திரும்ப ஒப்படைக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். மருத்துவ கழிவுகளை ஏற்றி வரும் லாரிகளை ஜப்தி செய்து ஏலம் விட தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை புகுத்த சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முயற்சி என புகார். 4 ஆண்டுகள் இளநிலை படித்திருந்தாலும் PhDக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியிட்டதாக இந்திய மாணவர் சங்கம் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் நிலத்தடி குடிநீர் தொட்டியில் விழுந்து 11 மாத குழந்தை மற்றும் 3 வயது குழந்தை உயிரிழப்பு. குழந்தைகளை காப்பாற்ற முயற்சித்த தாயும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். ராமநாதபுரத்தில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து. வாகன ஓட்டி நூல் இழையில் உயிர் தப்பியது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மலை மீது ஏற முடியாமல் திணறிய அரசு பேருந்து. பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வைத்து அழைத்துச் சென்ற காட்சி வைரல். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பேருந்து நடத்துனரை மது போதையில் கத்திரிக்கோலால் குத்திய 17 வயது சிறுவன். தப்பியோட முயன்ற சிறுவனை போலீசார் கைது செய்து விசாரணை. கச்சத்தீவு அருகே கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 10 பேரில் 9 பேர் விடுதலை. விசைப்படகு ஓட்டுநருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோயில்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். மணிப்பூர் கலவரத்தில் மாநில முதல்வர் பைரன் சிங்கிற்கு தொடர்பிருப்பதாக வெளியான ஆடியோ பதிவுகள். ஆடியோ பதிவுகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மத்திய தடயவியல் ஆய்வகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளை வேட்டையாட பதுங்கி வரும் புலி. சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி.